குட்டிவாண்டை குளிக்க வச்சுமே படிச்சுட்டு இருக்கோன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க சரி அவள் தூங்கிட்ட சொல்லிட்டு நான் கடைக்கு எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பழம் வந்து கட் பண்ணி வச்சேன்னா அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. பீஸ்லாம் இப்போ தான் வந்து போட்டு பேக் பண்ணி வச்சோம், அதனால தான் அப்படியே இருக்குது. இப்போ கவரில் வந்து பேக் பண்ணும். பேடிஎம் பாக்ஸில் வந்து சார்ஜ் போடலையே, அதையும் சார்ஜ் வந்து போட்டாச்சு. சார்ஜ் கொஞ்சம் நேரம் போட்டால் தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். எல்லா ப்ராடக்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி தான் வந்து எடுத்துகிட்டு போவோம், எதுவுமே நிறைய எடுத்துகிட்டு போக மாட்டோம். நேற்று தலை குளிச்சாங்க, அந்த கர்ட் ரைஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடவே இல்லைங்க. அழுதுகிட்டே போனால் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு எக்கு சாப்பிடணும் நல்லதுமான்னு சொன்னேன், சாப்பிடவே இல்லை. அதனால் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு மனசு கேட்கவே இல்லை, மத்தியானம் சாப்பிடாம வந்துட்டாலின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எக் ரைஸ் அவங்க கேட்ட மாதிரியே வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நெய் மைசூர் பாக் பண்ணால் செம்ம டேஸ்ட்டுங்க. ஆயில் ஊற்றாமல் வெறும் கீழே மட்டும் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் டேஸ்ட்டு அந்த வாசனையுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் அது வைக்க பார்த்து அந்த வெயில் அடிக்குது இல்லையா, அந்த டைமில் அந்த கீ வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. பாப்பாவுமே ரெடி பண்ண நானும் கடைக்கு வந்து கிளம்பிட்டேன். வெளியே கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சிடும். முக்கியமாக சமையல் வேலையை முடிச்சுட்டு பேக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு பாப்பாவை கிளப்பி விட்டுருவேன். டெய்லியுமே நம்ம வீட்டில் இந்த பூ பூக்குமா அழகாக இருக்கும், பாப்பாவுக்கு வச்சு விட்டு அப்படியே ஸ்கூலில் வந்து விட்டேன். அவங்க மிஸ்ஸுக்கு ஏதோ ஸ்வீட் கொடுக்கணும்னு சொன்னால் அதையுமே எடுத்து கொடுத்துட்டு கடைக்கு வந்துட்டேன். அந்த ஸ்வீட்டில் அந்த கீ எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள்.